வெல்கம் டு குக் வித் மார்டினா. நல்லா இருக்கீங்களா? யாருக்கெல்லாம் உருளைக்கிழங்கு ரொம்ப பிடிக்கும்? இந்த உருளைக்கிழங்க வச்சு நம்ம பொட்டேட்டோ ஸ்மைலிஸ் தான் பண்ண போறோம். இந்த பொட்டேட்டோ ஸ்மைலிஸ் செய்யறதுக்காக ஒரு 1/2 கிலோ உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா பாயில் பண்ணி மேஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேங்க. மேஷ் பண்ணி வச்ச பொட்டேட்டோஸ் கூட 3 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 5 ஸ்பூன் பிரெட் கிரம்ஸ், பெப்பர் ஒரு 1/2 ஸ்பூன், சில்லி பவுடர் 1 ஸ்பூன், உப்பு நம்ம கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கோம். ஏன்னா பொட்டேட்டோஸை பாயில் பண்ணும்போதே நான் அது கூடவே உப்பு சேர்த்துருக்கேங்க. கையில் கொஞ்சமாக நான் எண்ணெயை சேர்த்து இதை நல்லா பிசைஞ்சுக்க போகிறோம். சப்பாத்திக்கு மாவு பிசைவோம் இல்லையா, அதே போல் நம்ம பிசையணுங்க. மாவை நல்லா பிசைஞ்சு வச்சாச்சு. இனி நம்ம ஸ்மைலிஸை தான் ரெடி பண்ண போறோம். பிசைஞ்சு வச்ச மாவுல பாதி எடுத்து நான் அப்படியே கையிலே வச்சு அப்படியே நான் ஸ்ப்ரெட் பண்றேங்க. சப்பாத்தி ரோலர்ல நல்லா எண்ணெயை தேய்ச்சு கொஞ்சமா அப்படியே நம்ம ஈவன் அவுட் பண்ணிக்கலாங்க. கொஞ்சம் திக்காவே இருக்கட்டுங்க, ரொம்ப தின்னாக வேண்டாம். அப்போ ஸ்மைலிஸ் கொஞ்சம் ஃப்ளாட்டா வந்துடும். நான் குக்கி கட்டரில் தான் நான் அந்த ரவுண்ட் ஷேப்பை நான் பண்ணுறேன். பட் உங்களுக்கு அது இல்லைன்னா நோ ப்ராப்ளம். ஒரு பாட்டிலோட கவரை கூட நீங்கள் எடுத்து கூட நீங்கள் அப்படி பண்ணிக்கலாம். அந்த பேலன்ஸ் மாவெல்லாம் நம்ம நீட்டாக எடுத்துடலாங்க. நீட்டா அந்த சர்க்கிள் ஷேப்போட வந்துருச்சு. இப்போ ஒரு ஸ்ட்ரா எடுத்து அதுக்கு கண்ணு நம்ம செய்ய போறோங்க. கண்ணு ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு ஸ்பூன் எடுத்து அந்த ஸ்மைலுக்கு அந்த வாயை நம்ம செய்ய போறோம். அவ்வளவுதாங்க, ஸ்மைலும் வந்துருச்சு. இப்போ என்னடா ஸ்மைலி எல்லாம் கோணையா இருக்கு அப்படின்னு பாக்குறீங்களா? இதுல கோணையா இருந்தா பரவாயில்லைங்க. லைஃப்ல இன்னொருத்தங்களை பார்த்து நம்ம ஸ்மைல் பண்ணும்போது ஹோல் ஹார்ட்டட்லி நம்ம ஸ்மைல் பண்ணோம்னா அது அவங்களுக்கு கண்டிப்பா ரீச் ஆகும். ஸ்மைலிஸை ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கலாங்க. டீப் ஃப்ரை தான் பண்ண போறோம். கொஞ்சம் சேர்த்தியே நம்ம ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்மைலிஸை சேர்த்துக்கலாங்க. அழகா இருக்கு பாருங்க அந்த ஸ்மைலி. நம்ம வீட்டில் பண்றதுனால ஏதோ ஒன்று அது கோணையா போயிடும் அந்த ஸ்மைலு. ஏன்னா கடையில் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டா இருக்கும். ஏன்னா அவங்க மிஷின் வச்சு அதெல்லாம் பண்ணுவாங்க. பட் நம்ம வீட்டில் பண்றதுனால எப்பவுமே பெஸ்ட் தாங்க. அது டக்குன்னு ஃப்ரை ஆயிடுங்க. அண்ட் பொட்டேட்டோஸ் வேகணும் அப்படிலாம் நினைக்கவே வேணாம். ஏன்னா நம்ம வேக வச்சு தானே நம்ம மேஷ் பண்ணியிருக்கோம். ஸோ வெளியே மட்டும் அது குக் ஆயிடுச்சுன்னா போதுங்க. அப்படியே டர்ன் பண்ணி 2 சைடும் நல்லா ஃப்ரை பண்ற மாதிரி நம்ம பார்த்துக்கலாங்க. லைஃப்ல நிறைய பேரை நம்ம தினந்தோறும் நம்ம மீட் பண்றோம். ஆனா அவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு நம்மளுக்கு தெரியறது இல்ல. ஜஸ்ட் ஒன் ஸ்மைல், அது இட் கேன் சேஞ்ச் a lot of thingsங்க. அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு. இதே போல மற்றதையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். உங்க முகத்துக்கு பெஸ்ட் மேக்கப்பே ஸ்மைல் தான். ஸோ இந்த பொட்டேட்டோ ஸ்மைலிஸ் போலவே நீங்களும் ஸ்மைல் பண்ணிட்டே இருங்க. ஸ்மைலி பொட்டேட்டோஸ் ரெடியோ ரெடி.